சிறப்புகள் வானவரை கோட்டையிலே வன்னிய மரமழகு இந்த வானவராயனின் மீசை அழகு எனது மனைவி வீரவல்லியின் கொண்டை அழகு எப்பேற்பட்ட 3 அம்சங்களை கொண்டு இந்த வானவரின் கோட்டையிலே 7 மதிச்சுவர்கள் 7 மதிச்சுவர்களிலும் 7 வாயர் கொடி 7 காவலாளிகள் எப்பேற்பட்டவர்கள் முதல் வாயர் கொடியிலே ஐயனார போட்டார் முதல் வாயர் கொடியிலே எனக்கு காவலாக இருக்கின்றார்கள். அது மட்டுமா இந்திரஜாலம் மந்திரஜாலம் மந்திரஜாலம் கூடுவிட்டு கூடுபாடு கோடி வைப்பது கோடி எடுப்பது அனைத்து மந்திரஜாலங்களையும் அனைத்தையும் அறவே கற்றுள்ளவன். அப்படி இருந்தாலும் எனக்கு முன்முறை வரும் தலைச்சம்புள்ள முதல் கருவ மாசமாகறவங்க யாருன்னா இருந்தா இங்க வீட்டுக்கு போயிடுங்க. நம்ம ஊருக்கு யாவல் விட்டுக்கிறாங்க பழுத்து பாரு வாய்மொழி செம்முனி மாதிரி. என்ன நேரம் ஆகுது? ஏங்க எத்தனை மணி ஆகுது? 3:10 அம்மா நேரம் உள்ள கொட்டாவில பட்டு தூங்கினான். 3 மணிக்கு வெளியே வந்துட்டா யாரு? நான் யாரு? நான் எப்பேர் பட்டவன்? நான் யாரெல்லாம் போறேன்? மாடு மேய்க்கிறோம் மாடு மேய்க்கல வேற 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 ஏய் வேலிங்கத்தா மரம் காய்க்கிறோம் பல்து அம்மா வெடி வரண்டி அம்மா வீர பலக்கம் பலாயா பலா வா சூப்பரா நிக்கிறேன் பை ஆளு அருமையா எங்க வீடியோக்கார எடுங்க வீடியோவை ஆளு மாதிரி அம்மா எங்கன்னா நல்ல விஷயமா எங்கன்னா வெளியே போற மாதிரி இருந்தா ஐயாவை பார்த்துட்டு போங்க. என்னடா என்ன குறை என்ன குறை என்ன குறை? போகும்போது நல்லா போவீங்க, வரும்போது வாரி அடிச்சு கூட கோட்டை அதாண்ட சாமி மறுபடியும் இப்பதான் கோட்டைக்கு வந்துக்கிறாரு. கோட்டை 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 அதேதான் வானவராயன் கோட்டை. அதேதாங்க வானவராயன் கோட்டை. எப்பேற்பட்ட சிறப்புகள் எப்பேற்பட்ட சிறப்பு இந்த வானவன் கோட்டையிலே வன்னிய மரம் வன்னிய மரம் கோட்டைக்கு சிறப்பு எனது மீசை இந்த வானவரின் மீசை மா எனக்கு அழகு மீசை அழகு மயில ஏஜி நடக்கிறார் பேர் ஏய் நாதாரியா மை அது பாவி
அவருக்கு அழகு இந்த மீச அழகு பார்த்தனா அவங்க மனைவி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படியே காலைல பார்த்தனா தொச்சாருன்னா அப்படியே அசல். அது மட்டும் கிடையாது. எனக்கு மனைவி கிண்டால வீரவள்ளி. அவளுக்கு கொண்டை அழகு. வா கொண்டை அழகு. அப்ப உங்க பொண்ணுக்கு கொண்டை வைக்கிற பூவும் அழகா இருக்கேன் நானு. அது மட்டும் கிடையாது. இந்த வானவன் வழியில் என்ன என்னை எதிர்த்தின யாரேனும் இந்த ஈரேழு பதினொன்று உண்டா? யாருமே கிடையாது. எந்த அணிக்கு நீ கரியது யாருமே கிடையாது. என்ன பண்ணுவா? நான் எதுவுமே பண்ணல. நான் எதுக்கு வந்துக்கிறேன்? வீடியோ விடுறியாமா? நான் எதுக்கு வந்துக்கிறேன்? நான் எதுக்கு வந்துக்கிறேன்? நீ சரிங்க சலாம் அலைக்கும் பாய். ஐயோ கீஸ் போடுவான் பாருங்க. டேய் இந்த வானவர் வருகிறார் என்றால் மறுபடியும் யாவருமே அங்கே நடுங்கி பயந்து ஆமா ஏன் எதிரே மண்டிடுவார்கள். முட்டி போடுவாங்க. அப்பேற்பட்ட வீரத்தீரம் பொருந்தியவன். ஆமா உங்களை பார்த்தா பட்டில முட்டி போடுவாங்க. எதுக்கு? பணிவு பயம் பயம் அது மாதிரி. நீ வந்ததுல இருந்து பெட்டிகார் பட்டாபி சொல்லியிருந்தாங்கறாப்ல. 2 வருஷமா உன் மேல டவுட் ஆகுதுறானே. உன்னோட புத்தி வருதுடா. என்ன புத்தி? இத சொன்னீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? பாத்தா பைபாஸ்ல போட வேண்டிய கோட மூக்குல போடுங்கற பாரியா. சலாம் அலைக்கும் பாய். ஏய் என்ன சைடுல நூடுல்ஸ் அது? பிச்சு சாப்பிடுறியா? அத பணம் வட்டியா பிச்சு சாப்பிடுறியா? அம்மா கீழி போச்சு. ஏய் ஐயா என்னை கண்டா ஆமா யாவருமே நடுங்குவார்கள். ஆமாங்க. அது மட்டும் கிடையாது. கேது சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய நான்காவது அதர்வன வேதத்தை அறவே கற்றுணர்ந்தவன். அதர்வன வேதம் என்றால் என்ன? மந்திர மாயாஜாலம் பேர்பட்ட இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி குடில சக்தி ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய அனைத்து சக்திகளும் அறவே கற்றுணர்ந்தவன். என்னை கண்டால் யாவருமே கை கட்டி வாய் புத்தி மண்டிடுவார்கள். அது மட்டும் கிடையாது. அது இருக்கின்றாலே ஆதிசக்தி. அவளே எனக்கு அடக்கா. இந்த வானவரை எனக்கு அடக்கா. எனக்கு பயந்து ஓடி ஒதுங்கி அதுங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? இருக்கட்டும். என்ன ஆகும்? என்ன ஆகும்? யாரு எதுக்கு எதுக்கு தண்ணி குடுத்துறா? ஒண்ணு இல்லங்க. ஏயா அவருக்கு எது பென்ஷன் தெரியலங்க. ஏய் யார வாத்தாலும் தெரியல. ஏய் என்ன தெரியல? தண்ணி எது குடுத்தனா? அடிச்சு நான் டயர்ட் ஆயிட்டறேன்னா. எனக்கு 50 நேரம் கொடுத்தா போதும். நேத்துங்க. போடு. போடு. கசம். வீர வா. படி.
என்னடா என்னைக்கு இல்லாத பனி இன்னைக்கு அதிகமாக்குது என்ன போல் வாழ்க. இந்த கலியுகத்துல இப்ப திருவிழா நடக்குது. அம்மாவுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. பண்ணி இன்னைக்கு சொந்த பந்தம் உற்றார் உணவர் எல்லாம் வந்திருப்பாங்க. மக்கள் கோடிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து. ஆமா, அதுதான் முக்கியம். மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு, ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருப்பாரு. மெட்ராஸ்ல இருந்து அந்த தம்பி செல்லு நோண்டிக்கிட்டே அப்படியே ஏரிக்கா பாத்ரூம் போவாரு. அப்போ ஒரு அக்கா குப்பை தூக்கின்னு போகும். குப்பையை கூட்டிட்டு வரும்போது இந்த தம்பியை பாத்துரும். தம்பி தம்பி நல்லா இருக்கியாப்பா? எவ்வளவு நாளாவது போகும். நல்லா இருக்குறியா? சௌக்கியமா? நல்லா விசாரிப்பார்கள். உடம்பு எப்படி பாருக்குது? பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க பாரு. ஆமா, அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இவங்க நல்லது பேசுறது தெரியாது. தெரியாது. பாருமா, அங்க என்ன நடக்குது என்பதே தெரியாது. பாத்தல் நட்டமிச்சுக்கா. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? 4 பேர் 4 விதமா இருப்பாங்கல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்லாம போய் தனியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ற இந்த கலியுகத்துல என் பொண்டாட்டாண்ட போய்வான்னு சொன்ன பத்தியா? அதுக்குதான் இம்மா வேண்டுதல்மா. யாருங்க சொன்னா? அப்படி சொல்வாங்க. யாரு போல தெரியுமா? முன்ன மாதிரி குணமுடையவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. அப்ப அப்படி இல்லையா? அப்படி கிடையாதுடா. சப்புன்னு விட்டு போச்சுப்பா. ஏய், ஐயாவுடைய மனைவியை சென்று விரைவாக அழைத்து வா. ஓட்டின்னு வரவா? ஓட்டின்னு வராது, பெட்டிட்டு வா. நாமே தள்ளின்னு வந்துடுறேன். அழைத்து கொண்டு வர வேண்டும். பைத்தியம்